நம் சமூகத்தில் நிகழும் நிகழ்ச்சிகளை பற்றியும் நடவடிக்கைகளை பற்றியும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக வந்துவிட்டோம். We are delighted to be sharing stories of the events that bring our community together. Many of you might even have been a part of these memorable experiences. அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் நீங்கள் பங்கு பெற்றிருந்தால் மகிழ்ச்சி. அப்படி இல்லை என்றால் கவலை வேண்டாம். அனைத்து தகவல்களையும் உங்களுக்காக திரட்டி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். So, what are we going to take a look at today, Suganti? உயர்கல்வி நிலைய மாணவர்கள் இணைந்து படைத்த மேடை நாடக தயாரிப்பு. A day of celebration and culture, Onam Village. பாலர் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்திய தமிழ் மொழி போட்டி நிகழ்ச்சி. Looks like we have an interesting lineup awaiting us. Let's get into the episode right away. வணக்கம் வணக்கம் வணக்கம், இது தாளம் இந்தியன் பீட். கோலம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் எழும் நிச்சயம் வானம் போல் விரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோ 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 பள்ளிக்கூடம் என்று சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருவது தேர்வுகளும் மதிப்பெண்களும் தான். தேர்வுகளில் சிறப்பாக செய்து தங்களுடைய கல்வி பயணத்தின் அடுத்த நிலைக்கு தேர்ச்சி பெறுவது மாணவர்களின் முதன்மையான இலக்கு. ஆனால் கல்வி என்பது வெறும் புத்தகங்களோடும் வகுப்பறைகளோடும் நின்று விடுவதில்லை. குறிப்பாக உயர்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்கள் தங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தயாராகி வரும் வேளையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இன்னும் பல அம்சங்கள் உள்ளன. Exactly, Suganti. While succeeding in their studies is obviously important, education really extends far beyond the classroom walls. It's not just about passing exams or getting a degree. It's also about personal growth, discovering new passions, and building life skills that aren't taught in textbooks. In fact, some of the most valuable lessons come from experiences outside of the lecture halls. பள்ளியில் பயிலும் போதுதான் விளையாட்டு, கலை போன்ற பல துறைகளை பற்றி ஆராய்வதற்கான அரிய வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கிறது. இத்தகைய இணைப்பாட செயல்பாடுகளின் வாயிலாக அவர்கள் குழு முயற்சி, ஒழுக்கம் மற்றும் தலைமைத்துவத்தை கற்றுக்கொள்கிறார்கள். தங்களுடைய திறன்களை பற்றியும் நாட்டங்களை பற்றியும் மேலும் அறிந்து சில மாணவர்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதைகளை இளம் வயதிலேயே நிர்ணயிக்கிறார்கள். And what's really inspiring is seeing how students take the initiative to create their own platforms. They're not just waiting for opportunities to come to them, they are organizing events, leading projects, and using their talents to make an impact. Whether it's putting together sports tournaments, cultural festivals, or in this case, a stage production, these experiences help them develop critical thinking, problem solving, and collaboration, all of which are vital for their future success. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அங்கத்தில் மாணவர்களுக்காக மாணவர்களே ஏற்பாடு செய்த ஒரு மேடை நாடக தயாரிப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். Let's check it out. சார், அப்புறம் எப்படி நம்ம இந்த எக்கானமியை காப்பாற்ற போறோம்? ஆமாண்டா, நான் பிரைம் மினிஸ்டர், நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டை காப்பாற்ற போறோம். குசும்பு சார் உங்களுக்கு. மேடை தயாரிப்புகள் நீண்ட காலமாக சிங்கப்பூரின் பல்கலைக்கழக கலாச்சாரத்தில் ஓர் இன்றியமையாத பகுதியாக இருந்து வருகின்றன. இயல், இசை, நாடகம் ஆகியவற்றின் மூலம் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரச் செய்யும் தளமாகவும் அவை திகழ்கின்றன. அண்மையில் தமிழா என்ற இயக்கத்தைச் சேர்ந்த சிங்கப்பூர் நிர்வாக பல்கலைக்கழக மாணவர்கள் மற்ற உயர்கல்வி நிலைய மாணவர்களுடன் இணைந்து அவர்களுடைய முதன்மையான தயாரிப்பை மேடைக்கு கொண்டு வந்தனர். இதோ உங்களுக்காக அத்தியாயம்.
அத்தியாயம் வந்து 2019ஆம் ஆண்டில் வந்து தமிழாக தொடங்கப்பட்ட அதே சமயத்தை தான் தொடங்கப்பட்டது. அப்போ வந்து அமைப்பில் வந்து நிறைய பாட்டு, நடனம், நடிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்களில் திறமை வாய்ந்த மாணவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல தளத்தை அமைச்சு தரணும் அப்படிங்கிறது தான் அத்தியாயமோட நோக்கம். ரொம்ப மாசமாகவே இந்த உழைச்சிட்டு இருக்கோம். இந்த இதுக்காக தனியாக கதைக்குழு இருக்குது, இயக்குனர் குழு இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இதுக்காக ஒன்றிணைந்து இந்த ஒரு நாளைக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னாக்கா எல்லாருமே மாணவர்கள் தான். வளர்ந்து வரும் கலை ஆர்வலர்களுக்கு பெரிய அளவிலான தயாரிப்புகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை வழங்குவது இது போன்ற மாணவ படைப்புகளுடைய முக்கிய பங்கு. அதோடு மட்டுமல்லாமல் அரங்க வடிவமைப்பு, ஒப்பனை, ஒலி ஒளி என தொழில்நுட்ப ரீதியான தயாரிப்பு பணிகளில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் இது ஒரு சிறப்பான அனுபவமாகவும் விளங்குகிறது. அத்தியாயம் தான் என்னோட முதல் மேடை நாடகம். கேமரா முன்னாடி பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும், லைக் வேறு ஃபீலாக இருக்கும் ஆக்டிங் பண்ணும்போது. பட் ஸ்டேஜில் பண்ணும்போது இட்ஸ் ரியலி லவுட் என்வாயர்மெண்ட். ஸோ அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் மக்கள் பார்க்குறக்கு. ஆரம்பத்தில் வந்து நான் அவ்வளோ சரிதாக டான்ஸ் ஆடுவேன், அவ்வளோ ஆக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்து எல்லாருமே ரொம்ப உதவி பண்ணாங்க. டைரக்டர்ஸாக இருக்கட்டும், மற்ற நடிகர்களாக இருக்கட்டும், மற்ற சக நடிகர்கள், சக நடனமணிகள் எல்லாருமே ரொம்ப ஊக்குவிச்சாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மேக்கப்ஸ், ப்ராப்ஸ், அப்புறம் டைரக்டர் டீமாக இருக்கட்டும், கொரியோகிராஃபி டீமாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று சேர்ந்து செஞ்ச ஒரு கலவையாக தான் அது வந்திருக்கு. ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நடனம்னு வரும்போது நடன ஸ்டெப்ஸ் இருக்கட்டும், இல்லை ஃபேஷியல் மூலமாக எக்ஸ்ப்ரெஷன்ஸ் காட்டுறதும் இருக்கட்டும், அதையுமே நான் என்னால் மெருகேற்ற முடிஞ்சிச்சு இந்த அத்தியாயம் மூலம். பல்கலைக்கழக வாழ்க்கை என்பது ஒரு மாணவருடைய எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான ஒரு முக்கியமான காலகட்டம். இது ஏராளமான பொறுப்புகளும் சவால்களும் நிறைந்த ஒரு பருவம். இந்த தயாரிப்பில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு தங்களுடைய கல்வி பொறுப்புகளுக்கு இடையே ஒத்திகைகளுக்கு நேரத்தை ஒதுக்குவது ஒரு பெரும் சவாலாக இருந்தது. இருப்பினும் கலைகள் மீதான அவர்களுடைய ஆர்வம்தான் இத்தயாரிப்பிற்காக போதுமான நேரத்தை ஒதுக்குவதற்கும் ஒத்திகையை செய்வதற்கும் பெரும் உந்துதலாக அமைந்தது. சிலருக்கு இந்த நாடகத்தில் பங்கேற்பது படிப்பிலிருந்து பயனுள்ள வழியில் சற்று ஓய்வெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் மாறியது. ஆகஸ்ட் மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஆகஸ்ட்டில் வந்து எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அதனால் அதையும் சமாளிச்சுக்கிட்டு அப்புறம் ரிஹர்சல்ஸும் வர்றது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஏன்னா நான் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும், அப்புறம் எவ்ரி ஈவினிங் வந்து ரிஹர்சல் இருந்துச்சு. ஸோ ரெண்டையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என் நண்பர்கள் பள்ளியிலையும் சரி இங்கேயும் சரி அவங்க என்னை சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் என்னால் வர முடிஞ்சது. தனி மரம் தோப்பாகாது. அனைத்து மாணவர்களும் ஒரு சேர ஒற்றுமையோடு முயற்சி செய்தால் மட்டுமே இந்த அளவிலான ஒரு தயாரிப்பை வெற்றிகரமாக படைக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி ஒன்றாக செயல்படும் போது சக மாணவர்களிடையே நட்புறவும் புரிந்துணர்வும் உருவாகிறது. பல மாணவர்களுக்கு இந்த தோழமையும் குழு உணர்வும் தான் ஒரு விலை மதிப்பில்லாத சிறப்பம்சமாக அமைந்தது. நம்ம வந்து எப்படி ஒற்றுமையாக உழைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து நிறையா சிந்தனைகளை வைத்திருப்பாங்க. அதை வந்து எப்படி நம்ம ஒன்று கூடி ஒருங்கிணைந்த சிந்தனையோட எப்படி செயல்படணும் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. லைக் ப்ரொடக்ஷன் சொல்கிறப்போ இப்போது நடிகர்கள் வந்து எந்த கியூவில் வரணும், அதுக்கப்புறம் நடனமணிகளும் எந்த கியூவில் வரணும், அவங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். ஸ்டேஜ் மேனேஜர் மட்டும் அதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ப்ரொடக்ஷன் மூலமாக உண்மையிலேயே ஒரு குழுவாக செயல்படுறதை பற்றி நிறையாவே கற்றுக்கிட்டேன். அத்தியாயம் ஒரு மேடை நாடகம் என்பதை விட மாணவர்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி, படைப்பாற்றல் மற்றும் ஒத்துழைப்புக்கான பிரதிபலிப்பு. மேடையில் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்களுடைய எதிர்கால முயற்சிகளுக்கு ஒரு படிக்கல்லாக இருக்கும். வாழ்க்கை என்ற புத்தகத்தில் நினைவில் நீங்கா இடம் பிடிக்கும் இது போன்ற அனுபவங்கள்தான் மாணவ பருவம் என்ற அத்தியாயத்தை இனிமையாக்குகின்றன. All right, Suganti, what's coming up next? மாணவர்களின் படைப்பாற்றலை கண்டு ரசித்தோம். அடுத்து ஒரு சமூகத்தின் கொண்டாட்டத்தை பார்க்க போகிறோம். But before we dive into that story, let's head out for a short break. Stay tuned. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். You are watching Thalam Indian Beat.
மாலினி, இன்றைய மின்னிலக்க யுகத்தில் பல கலாச்சார கொண்டாட்டங்கள் புதிய பரிமாணங்களை பெறுவதை நாம் பார்த்து வருகிறோம். அண்மையில் கொண்டாடப்பட்ட ஓணம் பண்டிகையும் இதற்கு விதிவிலக்கல்ல. பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்த மரபுகள் இப்போது நவீன முறையில் பகிரப்பட்டு வருகின்றன. எடுத்துக்காட்டிற்கு, ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அணியப்படும் பாரம்பரிய ஆடைகளை காணொளிகள் மற்றும் புகைப்படங்களின் வாயிலாக சமூக ஊடகத்தில் பவனி வருவது ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. இந்த நவீன நடைமுறைகள் உண்மையிலேயே அத்திருவிழாவின் அழகை எடுத்துக்காட்டுகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். That's so true, Suganti. It's fascinating how technology has given these festivals a new platform to reach even wider audiences. I have noticed people aren't just celebrating Onam within their families or communities anymore. Today, they're sharing it with the world. From the traditional Pookalam designs to the mouth-watering Sadhya spreads, social media has turned these cultural moments into something that anyone can appreciate, no matter where they are. இன்றைய நவீன உலகில் வழிமுறைகள் வேறுபட்டாலும் பண்டிகைகளின் சாராம்சம் இன்னும் கட்டிக்காக்கப்படுகின்றன. குறிப்பாக இளைய தலைமுறையினர் தங்களுடைய மரபுகளை பின்பற்றுவதற்கும் பாரம்பரியத்தை கடைபிடிப்பதற்கும் இது ஒரு அற்புதமான வழியாகும். சரி மாலினி, எனக்கு ஒரு கேள்வி. ஓணம் பண்டிகையை பற்றி பேசும்போது பூக்களம் சத்யான்னு சொன்னீங்களே, அதற்கு அர்த்தம் என்ன? I guess there's only one way to find out. Let's head over to an event now where we take a closer look at this beautiful tradition of Onam. Onam is a vibrant harvest festival celebrated by the Malayali community. Every year in Singapore, this festival is celebrated with great enthusiasm, bringing together the Malayali community to honor their culture and traditions. The highlight of these celebrations is Onam Village, an event that showcases the richness of Malayali heritage through traditional performances, art, and cultural displays. Organized by the Singapore Malayali Association, this event has become a key gathering for the community, fostering a sense of unity and pride. Onam Village is actually one of the flagship events of Singapore Malayali Association, and we have been conducting this for over 70 years. It consists of many people coming in together, celebrating the festival of Onam, which is one of the harvest festivals in Kerala. It gives an opportunity for all the Malayalis in Singapore to come together and celebrate the festival of Onam. This year we have stacked up more towards our heritage, looking into that actually. Especially on cultural activities, we have our traditional dance forms, especially Malayali dance forms, Tiruvadira, and some Bharatanatyam, etc. that has been already aligned. Even small kids are also participating in those kind of events. Like Christmas, Hari Raya, Deepavali, where families come together after a very long time to reunite and spend some time together. I guess Onam is also something similar because many of our families are based in Kerala, India. So we will come and then we will get together, we will have a meal together which is called the Sadhya, and we will have some activities that we do together to reunite the love and the unity that we have as a family. The day kicked off with the Pookalam competition, a key highlight of the Onam celebrations. Pookalam is a traditional floral design created on the ground using vibrant flowers and is often seen as a symbol of welcoming guests into one's home during the Onam season. The intricate and colorful designs made during the competition left everyone in awe, showcasing the artistic talents of the participants. These beautiful creations truly set a festive tone for the rest of the event. Onam Village, for many years, the Singapore Malayali Association will conduct Pookalam competitions. At first, we started with participating in competitions. It is conducting for almost 20 years like that we're conducting. This one, our main intention is to pass our culture and tradition to the next generation also. Onam Village also highlights key initiatives from the Singapore Malayali Association through various booths set up at the event. These include the Welfare Wing's charitable efforts, the Children's Club's educational programs, and the SMA Library's promotion of literacy. The booths provide a platform for showcasing the community's diverse activities and commitments. Recently started a new SMA library which consists of Malayalam books, which is around 2,000 over Malayalam books which we have put in place, which is open to all the members.
So we want to basically improve those reading habits, thereby getting connected to our roots. We have this group which we call Sakhi. Sakhi means friend. So it's a group of migrant domestic workers. And what we have done is last year, July, we started this initiative. We called in, we gave an open call, and a lot of migrant workers came, and we asked them, what are the wish list? What do you want us to do for you? So then they gave us a wish list, which included upskilling themselves and learning spoken English so that they can perform better at work. So our committee was very supportive, so we granted all the wishes. We picked the science exhibition here because of mainly to communicate their ideas into the big crowd. So that's why we picked the science exhibition in particular this one. So their demonstration skills will be improved. Finally, the moment everyone was waiting for arrived, the Onam Sadhya. This traditional feast, typically served in households during Onam, features a rich array of Kerala cuisine laid out on banana leaves. The meal includes over 20 varieties of dishes, starting with pickles and followed by sides like pachadi and avial, and continuing with rice, dal curry, sambar, along with rasam, and delicious desserts such as payasam and pachamur. At Onam village, this mouth-watering feast was served to an impressive number of 1,500 people this year, bringing everyone together to celebrate their unity, culture and happiness. So traditionally, like celebrating Kerala culture and so on, so Malayali Association has been doing Onam village. And Onam, when we talk about Onam Sadhya is the main event, so we have been doing Onam village Sadhya for many years. Onam village truly brought together people from all generations, creating a heartwarming sense of homecoming and nostalgia for the older attendees while introducing the rich traditions to the younger ones. It was a vibrant showcase of how cultural practices are cherished and passed down, ensuring these traditions continue to thrive for years to come. Events like these don't just celebrate the present, but also pave the way for the future, uniting the community in a shared experience of joy and heritage. வண்ணமயமான பூக்களம் அலங்காரங்களாக இருக்கட்டும், பிரம்மாண்டமான ஓணம் சத்யாவாக இருக்கட்டும், அந்த ஓணம் கொண்டாட்டம் நமக்கும் ஒரு கண்கவர் விருந்தாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. Well said, Suganti. I'm sure that the Onam village story would have been a great cultural learning experience for our viewers as well. All right, what's in store for us next? அடுத்து இளம் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர செய்த போட்டி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. Stay tuned. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். Welcome back. Suganti, I think we can all agree that competitions play an important role in a child's development, especially when they start at a young age. It helps build confidence, encourages healthy competition, and lets them explore their potential. வெற்றி, தோல்வி இவை இரண்டுமே வாழ்க்கைக்கு பொதுவானவை. இரண்டையும் ஏற்றுக்கொண்டு நாம் எவ்வாறு தொடர்ந்து வளர முடியும் என்பதை கற்றுக்கொள்வது அவசியம். அப்படிப்பட்ட முக்கியமான வாழ்க்கை திறனை போட்டிகள் குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றன. அதிலும் தமிழ்மொழி போட்டி என்று சொல்லும்போது குழந்தைகளின் மொழித்திறனை கூர்மைப்படுத்தும் அதே வேளையில் பாரம்பரியத்துடனான பிணைப்பை வலுப்படுத்துவதற்கும் அது ஒரு மிகச்சிறந்த வழியாக திகழ்கிறது. That's right. Whether it's through public speaking or creative performances, these events give children a platform to express themselves and showcase their talents. It's always fun to witness how excited and proud they are to participate. In our last story for today, we head over to a Tamil language competition that provided a platform for preschool and primary school students to show off their skills. இதோ உங்களுக்காக. மொழி என்பது வெறும் தகவல் தொடர்புக்கான சாதனம் மட்டுமல்ல. இது கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கும் அடையாளத்தை வளர்ப்பதற்குமான ஊடகம். அதனால்தான் பன்முக கலாச்சாரம் கொண்ட சிங்கப்பூரில் தாய்மொழிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் பள்ளிகளுக்கு இடையிலான தமிழ்மொழி போட்டிகள் மாணவர்களிடையே தமிழ்மொழி பயன்பாட்டை ஊக்குவிப்பதில் படிக்கல்லாக இருந்து வருகின்றன. கொலமயர் சமூக மன்ற இளையர் நற்பணி செயற்குழுவும் கொலமயர் இளையர் அணியும் இணைந்து ஏற்பாடு செய்து வரும் இந்த வருடாந்திர நிகழ்வு இளம் மாணவர்களை ஒன்றிணைத்து தமிழ்மொழியின் செழுமையை கொண்டாட வைக்கிறது. தமிழ் மொழி சின்ன வயதிலிருந்தே மாணவர்கள் அதை பேசுகிறதுக்கு தயங்காமல் பேசணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் இந்த போட்டிகளை நடத்த ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி போட்டிகள் நடக்கும் போது மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது.
அந்த தன்னம்பிக்கையை வந்து ஒரு மொழியை வந்து வெளியே பேசுகிறதுக்கும் தயங்காமல் பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இந்த மாதிரி போட்டிகள் வந்து மாணவர்களுக்கு தமிழ் சார்ந்த படிப்புக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னா அவங்க வகுப்பில் கட்டுரை கடிதமெல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, இந்த போட்டிகள் மூலமாக பெற்றோர்கள் அவங்கள உருவாக்கும் போது அது நிச்சயமாக அவங்க தமிழ் திறனை வளர்க்கும், பாடங்களுக்கும் உதவி செய்யும். இந்நிகழ்ச்சியின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்றாக பாலர் பள்ளி முதல் தொடக்கநிலை 6 வரை ஒவ்வொரு வயது பிரிவிற்கும் வெவ்வேறு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. கதை சொல்லல், விவாதம், கதாபாத்திரம் ஏற்று நடித்தல், பாடுதல், கட்டுரை எழுதுதல் என மாணவர்களின் மொழித்திறனை சோதிக்கும் அனைத்து போட்டிகளும் நடத்தப்பட்டன. இத்தகைய போட்டிகள் மாணவர்களின் மொழி வளத்தை பெருக்கி தமிழில் சரளமாக பேசுவதற்கும் பழகுவதற்குமான தன்னம்பிக்கையையும் வளர்க்க உதவுகின்றன. பாலர் பள்ளியிலேயே மாணவர்கள் இந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்கிறதுனால அவங்களுடைய பேச்சு திறன் மேம்படுது. அவங்களுக்கு மேடை பயம் இல்லாமல் மற்ற மாணவர்கள் முன்னிலையில் அவங்க பேசுகிறப்போ அவங்களுடைய மொழித்திறன் மேம்படுது. முதல்ல வந்து எங்கள் ஆசிரியர் தான் இந்த போட்டி வகுப்பறையில் சொன்னாங்க. அது கேட்டோன்னே வந்து எனக்கு கொஞ்சம் ஆவலாக இருந்தது போகலான்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்டேன் என்னால் போக முடியுமான்னு. ஆசிரியர் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து இந்த போட்டியில் கலந்துக்கல வாய்ப்பு கொடுத்தாங்க. 3 நாட்களுக்கு இடம்பெற்ற இந்நிகழ்ச்சியில் 45 தொடக்கப் பள்ளிகள் மற்றும் 18 பாலர் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 220 மாணவர்கள் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெளிப்படுத்தப்பட்ட ஆர்வமும் திறமையும் தாய்மொழியில் சிறந்து விளங்குவதற்கான மாணவர்களின் விருப்பத்தை எடுத்துக்காட்டுகிறது. இளம் வயதிலிருந்தே தமிழ் மொழியின் முக்கியத்துவம் வீட்டில் வலியுறுத்தப்படுகிறது என்பதற்கும் இந்நிகழ்ச்சி ஒரு மிகச்சிறந்த சான்று. எங்கள் பெற்றோர் என்னை ஹெல்ப் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்க. நான் அதை மெமரைஸ் பண்ணி அந்த ஆக்ஷன்ஸ்லாம் வேர்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த காம்படிஷன் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டேன். அம்மா வந்து ஸ்கிரிப்டை கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தந்தாங்க. நான் வந்து அதை வந்து எப்போது நேரம் கிடைக்குதோ நான் வந்து அப்போயே மெமரைஸ் பண்ணிடுவேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதனால் பேசும்போது ஒரு ஆனந்தம் மாதிரி இருக்கும். ஆசிரியர் இந்த போட்டியை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் இந்த ஒரு புது அனுபவமாக இருக்குன்னு நான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன். மாணவர்கள் போட்டியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த வேளையில் பெற்றோருக்காக திருக்குறள் சார்ந்த ஒரு சிறப்பு பயிலரங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்களோடு பெற்றோரையும் தமிழ் மொழியுடன் இணைக்கக்கூடிய ஒரு முழுமையான சூழலை இப்பயிலரங்கு உருவாக்கியது. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் இந்நிகழ்வு ஒரு போட்டி நிகழ்ச்சி என்பதையும் தாண்டி அடுத்த தலைமுறையினரிடையே கலாச்சார பெருமையையும் மொழியியல் திறன்களையும் வளர்க்கும் ஒரு கொண்டாட்டம். தமிழ் மொழியின் மீதான அன்பை இளம் நெஞ்சங்களில் விதைத்து சிங்கப்பூரில் தமிழ் மொழியின் பயன்பாட்டு தொடர்ந்து மேலோங்கி நிற்பதற்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பெரிதும் துணை புரிகின்றன. மாணவர்களின் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் பார்க்கும்போது தமிழ் மொழி என்றென்றும் வாழும் மொழியாக நிலைத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Are you organizing any community event and would like for it to be featured on our program? அப்போது மறக்காமல் முன்கூட்டியே இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். indianbeat@mediacorp.com.sg. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். Till we meet again next week, have a great weekend and a fantastic week ahead. Signing off, Suganti, Malini. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம்